இதே மத்தியான நேரம் சித்திரை மாசம் பரணி நட்சத்திரம் அவர் தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவார். அன்னைக்குன்னு யாரையும் காணோம். அன்னைக்குன்னு ஒரு சிவனடியார் வந்தார். அந்த அடியார் நம்மள மாதிரி அடியார் இல்ல, மண்டவோடு மாலை, சடாமுடி, தோல்ல சூடாயுதம், கருப்பு கலர்ல துணி, கால்ல சலங்க, மர பாதரட்ச, கையில திருவோடு, கமண்டலம், தண்டம், கருப்பு கையில பூணூல், அப்படியே கண்ணில் அப்படியே கோபம் தெரிக்கிற கண்ணு, பல்லெல்லாம் கார, ஆள் அப்படியே 10 அடி உயரம் வந்து நிக்கிறார். எங்க செங்காட்டங்குடி தபதி பிச்சாந்தேகி அப்படி மண்டவோட காமிக்கிறார். சோறுந்தா போடும். சிறுத்தொண்டருடைய மனைவி, சுவாமி உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னா வெண்காட்டு நங்கை. பெண்கள் இருக்க வீட்டுல நான் வரமாட்டேன். ஓ அங்க தெரியுது பார் அந்த கோயில், ஆத்தி மரம், அந்த மரத்துக்கடியே உட்கார்ந்துருக்கிறேன். உன் கணவனை வர சொல். ஓ யார் வந்தவ? காபாலி. வந்த காபாலியை சிவபெருமான் அப்படி வந்திருக்கிறார் தேசத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சிறுத்தொண்டர் போறார். சுவாமி எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுங்க சுவாமி, அன்னம்பாளிப்பு செய்யுங்க சுவாமி. எம்மை உன்னால் இனிது ஊட்ட முடியாது அப்பனே, எனக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுடா. போ 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 சுவாமி, நான் ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலன்னா என் உயிரை விட தவிர வேற ஒண்ணுமே. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நீங்க அருமையான சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை இல்லை. நான் என்ன சாம்பார் ரசம் சாப்பிடுவேனா? நான் சாப்பிடுவதெல்லாம் வேற. சாமி வேற என்ன வேணும்?